வணக்கங்க. இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி லாங் கேப் இருக்காது. கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எப்பயும் போல் சண்டே 9 AM கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடுவோங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டர் ப்ரூஃப் ரீயூசபிள் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிற ஒரு ஹேர் யூ பின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 inch இருக்கிற ஒரு MDF எடுத்துக்கிட்டேன். அதில் ஆல்ரெடி 2 holes போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸில் ஒயிட் கலர் எடுத்து அதை வந்து நம்ம இந்த ஹேர் யூ பின்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கண்டிப்பாக ஒரு 2 or 3 hours கண்டிப்பாக நல்லா காய வச்சிடணும், ட்ரையாக வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த MDFோட பேக் சைட்லையும் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த MDFோட சைடில் இருக்கு இல்லையா, இந்த பாகத்தில் வந்து நம்ம பிளாக் கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த பிளாக் கலர் வந்து MDFோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஒயிட் கலரில் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 3 hours காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ MDF நல்லா ட்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஹேர் யூபின் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம MDFல இருக்கிற இந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணதுனால. ஸோ அதனால ஹேர் யூபின் வச்சு அந்த ஹோலை திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ளே ஹேர் யூபினை உள்ளே விட்டு நல்லா டைட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த ஃப்ளாட் ப்ளையர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ 3 ஹேர் யூபினையும் நம்ம MDFல அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் ரீயூசபிள் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 12 பட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கும் இது வேணும்னா நம்மக்கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரீஸ்டாக் பண்ண அது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போயிட்டு சேல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா ரீஸ்டாக் எங்ககிட்ட நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜாஸ்மின் பட்ஸோட காம்புகளை வந்து தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்கிற நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட ஹேர் யூ பின்ல B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் சைடில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸை லைனாக 1 by 1 அழகாக சர்க்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஹாஃப் போர்ஷன் நம்ம ஜாஸ்மின் பட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் திருப்பியும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஹாஃப் போர்ஷனும் ஜாஸ்மின் பட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி க்ளூ காயறதுக்கு முன்னாடியே நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க. க்ளூ காய்ஞ்சதுக்கப்புறம்னா நம்மளால அதை மூவ் பண்ண முடியாது. ஸோ க்ளூ காயறதுக்கு முன்னாடியே அதை அரேஞ்ச் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு OHP ஷீட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த OHP ஷீட் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான், A4 சைஸில் இருக்கும். ஸ்டேஷனரி ஷாப்லையும் கிடைக்குங்க. இதில் நம்மளோட 1.5 inch MDF வச்சு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். இதோட சென்டர்லையும் சின்னதாக ஒரு மார்க் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 mm ரவுண்ட் ரெட் கலர் குந்தன், அப்புறம் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். எப்பவுமே நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இந்த மாதிரி நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி திருப்பி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது டிசைன் பண்ணும்போதுல ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு B7000 க்ளூ எடுத்து அந்த சர்க்கிளோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு ட்ராப் வச்சுட்டு இந்த குந்தன் ஸ்டோனை ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து சென்டரில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜர்தோசி எடுத்துக்கலாம். இந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறத இழுத்தோன்னா
நம்ம டிசைன் பண்ணுறப்போ அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இழுக்காமல் நார்மலாக வச்சே ஜர்தோசி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை சுற்றி இந்த மாதிரி ஜர்தோசி குட்டியாக கட் பண்ணி அதை சுற்றி ஜர்தோசியை ஒட்டி வச்சுக்கலாம். நம்ம கையில் யூஸ் பண்ண முடியலன்னா ட்ரேசஸ் கூட யூஸ் பண்ணி இந்த ஜர்தோசியை பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த ஜர்தோசியை சுற்றி அகைன் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் 4 mm ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் குந்தன் ஸ்டோன் தான், மேட் ஃபினிஷ் கிடையாது. அகைன் திருப்பியும் நம்ம ஜர்தோசி எடுத்து இதை சுற்றி என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதுக்கப்புறம் B7000 க்ளூ சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஜர்தோசி ஒட்ட போகிறோம். சப்போஸ் இந்த OHP ஷீட் வந்து டர்ட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு ஈரமான துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ இந்த ஜர்தோசியை அந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி ஒட்டிக்கலாம். ஹெல்ப்புக்கு நம்ம ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் திருப்பியும் இதை சுற்றி நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் லைனாக 1 by 1 வைக்கணும். ஃபஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி வந்து ஒரு லைன் வைக்கணும், தென் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒரு லைன் வைக்கணும், தென் ஜர்தோசி ஒரு லைன் வைக்கணும். இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்து மாற்றி மாற்றி வச்சுட்டே வந்தோம்னா நம்மளோட டிசைன் வந்துடுங்க. ஜர்தோசி யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதை இழுத்துட்டிங்கன்னா டிசைன் நல்லா இருக்காது. ஸோ நம்ம சுற்றி போட்டிருக்கிற நம்ம வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். கரெக்டாக அந்த லைனில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அந்த லைனுக்கு முன்னாடி அந்த சர்க்கிளுக்கு உள்ளேயே நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடணும். ஜஸ்ட் அந்த சர்க்கிள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த சர்க்கிள்குள்ளேயே நம்மளோட டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி காய வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை ஒரு 5 hours நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த டிசைனில் பேக் சைடு B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் ஹேர் யூபின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிற ஒரு ஹேர் யூபின் வித் ஜாஸ்மின் பட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீகாக் ஃபெதர் வச்சு எப்படி ஜாஸ்மின் ஹேர் யூபின் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு பார்க்கலாங்க.